அடையார் ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. மணிமங்கலம், சோமங்கலம், மலைநாட்டு, அமரம்பேடு, படப்பை, ஆதனஞ்சேரி, ஓரத்தூர், ஆரப்பாக்கம், ஆதனூர், மன்னிவாக்கம், நந்திவரம், ஊரப்பாக்கம், இரும்புலியூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட 47 ஏரிகள் நிரம்பி 10,000 கன அடி வெள்ள நீர் அடையாறு ஆற்றில் செல்கிறது. வரதராஜபுரம், முடிச்சூர், பெருங்களத்தூர், தாம்பரம் பகுதிகளில் அடையாறு ஆற்று வெள்ளம் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ள நிலையில் தாம்பரம் மாநகராட்சி அன்னை அஞ்சுகம் நகர் பகுதியில் பொதுமக்கள் JCB எந்திரம் மற்றும் வேன்கள் மூலம் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பப்படுகின்றனர். எங்களுக்கு தண்ணி வந்து ஏறிட்டு இருக்கு. வருஷமெல்லாம் தண்ணி ஏறுது. எங்களுக்கு வேற இடம் கொடுத்தா நாங்கள் போயிடுறோம் சாமி. இந்த இடமே வேணாம். நாங்கள் பிள்ளைங்க குட்டி வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறோம். இந்த இடம் வேணாம் சாமி. மாதத்துக்கு 3 புயல் வருது. நாங்கள் தாங்க முடியுமா? எங்களை வேற இடம் மாற்றி விட்டுருங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒவ்வொரு மலையில வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறுது. பொருள் வட்டா, பாத்திரம், துணிமணி அம்பிட்டு போயிடுது. நாங்கள் வச்சுட்டு கஷ்டப்படுறோம். என்ன சார் செய்கிறது? எங்களுக்கு குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். 2-3 வாட்டி கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்றாங்க. திரும்ப ஒவ்வொரு இன்னைக்கு நைட்டெல்லாம் ரொம்ப கஷ்டம். 1:30 மணிக்கு தண்ணி ஏறிட்டு இருக்குது. ஒருத்தராலையும் வெளில வர முடியாமல் குழந்தைங்களை தூக்கி நைட் 2:30 மணிக்கு 3 மணிக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். முதல்ல இதுக்கு எதுனா பார்த்து கொடுக்கணும்ண்ணா. ஒவ்வொரு டைமும் ஸ்கூல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அதை விட இன்னும் பெட்டராக எதனா பண்ணி கொடுக்கலாம். காவா மாதிரி எதனா பெருசு பண்ணி கொடுக்கலாம். இன்ன வரைக்கும் எங்கள் ஊரில் ஒரு காவான்னு இல்லை. ரோடு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 2.5 வருஷத்தில் ரோடே இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணிலாம் இறங்கினதுக்கப்புறம் நடக்க கூட முடியாது. அந்தளவுக்கு ரோடு இருக்கும். நிறைய விஷயம் இருக்குங்கண்ணா. அதெல்லாம் பார்க்கணும் உள்ள வந்து. வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளியங்கால் ஓடையில் 22,804 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகளில் மீட்கப்பட்டனர். கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்தது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் வீராணம் ஏரியில் இருந்து வினாடிக்கு 22,804 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் வெள்ளியங்கால் ஓடை அருகிலுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் வீடுகள் தண்ணீரால் சூழ்ந்துள்ளன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வீராணம் வெள்ளியங்கால் ஓடையில் வெளியேற்றப்பட்ட நீரால் லால்பேட்டை அருகே உள்ள ரசக் நகர் பகுதியில் குடியிருப்புகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் இணைந்து படகு மூலம் பொதுமக்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். வெள்ளியங்கால் ஓடை வழியாக வரும் நீரை காண காட்டுமன்னார் கோவில் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பாலத்தில் நின்று வேடிக்கை பார்த்தனர். போலீசார் அப்பகுதியில் கண்காணித்து பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டனர். சமீப நாட்களாக மழை அதிகமாக இருக்க சட்டி அதிகமாக மழை பெஞ்சு இந்த பகுதிகளில் வெள்ளக்காடாக ஏற்பட்டுருக்கு. பொதுமக்கள்லாம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. இதை முதலமைச்சர் பார்வையில் போய் அவங்க கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து துரிதமாக மக்களுடைய அந்த பாதுகாப்பாக நலன் கருதி இதை செயல்படுத்தினா இந்த பகுதி மக்கள் ரொம்ப இது பண்ணுறாங்க என்ற ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த உருத்திரசோலை கிராமத்தில் ரசாக் நகர் பகுதிகளில் இந்த வெள்ளம் உள்பகுதி தண்ணி வந்துடுச்சு. பொதுமக்களுக்கு அவங்க ஒரு பொது சேவை கருதி அந்த போட்டை எடுத்துகிட்டு போய் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. மக்கள்லாம் கூட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.